சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வராது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு திருடன் திருடன். புதிய ஏற்பாட்டுல 141வது பக்கம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அப்ப திருடன் அப்படின்னா இங்க இருக்கிற திருடன் யாரை பத்தி பேசுறாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற திருடனை பத்தி பேசல. எந்த திருடன்? சாத்தானாகிய பிசாசை பத்தி இந்த இடத்துல பைபிள் அவனை பத்தி சொல்லுது. அவனுக்கு நிறைய பேர் இருக்குது, அந்த பேர்ல இதுவும் ஒரு பேர் அவனுக்கு, இல்லையா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். பிசாசு நம்மளை திருடவும். எதை திருடுகிறான்? நம்முடைய ஆத்மாவை திருடுகிறான், கர்த்தருடைய வசனத்தை திருடுகிறான், கர்த்தருடைய நன்மையை அவன் திருடுகிறான், கர்த்தருடைய உறவை திருடுகிறான். ஆதாம் ஏவாள் தேவனோடு ஏதேன் தோட்டத்தில் நடக்கும் பொழுது அந்த உறவை நயவஞ்சகமாக அவன் அதை திருடி கொண்டான். தேவனையும் அவர்களை விட்டு என்ன பண்ணிட்டான்? குறிச்சிட்டான். அப்ப அவனுக்கு நிறைய நேம் இருக்குது. அவன் தந்திரக்காரன், பிசாசு, இல்லையா? இங்க திருடன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்கு தான் பிசாசு இருக்கிறானே தவிர வேற ஒண்ணுக்கும் பிசாசு கிடையாது. நம்ம நம்பர் என் வாழ்க்கைய, என்னுடைய காரியத்தை, உலகத்தை, ஆண்டவர் படைத்த ஜனத்தை பிசாசு அழிக்க மட்டும்தான் எப்பொழுதும் அவன் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்ன செய்யாது? பிடிக்காது. அவன் ஜனங்களை திருடுகிறவன், ஆத்மாவை திருடுகிறான். ஆத்மா தான் அவனுக்கு முக்கியம். ஏன்னா இந்த ஆத்மாவில்தான் யார் இருக்கிறா? தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்க ஆத்மாவில யாரு வாசம் பண்ணுகிறார்? உங்க ஆத்மாவில தேவன் வாசம் பண்ணணும். அப்படி வாசம் பண்ணா வார்த்தை சொல்லுது பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற எதுக்கும் அவன் வரமாட்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு வந்தாரு? ஜீவன் உண்டாகணும், அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறதுலயும் இன்னும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு வந்தாருன்னா, ஆண்டவர் என்னை இன்னும் உயர்த்தும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, என்னை தைரியப்படுத்தும்படியாக, எல்லா ஜனத்துக்கும் மேலாக என்னை உயர்த்தும்படியாக, பிசாசுகளுக்கு முன்பதாக என்னை ஆண்டவர் என்னை சுகமாக பரிபூர்ணமாய் உண்டாக்கும்படியாக அவர் வந்தார். அப்ப பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அவன் திருடுகிறவனும் அவன் கொல்லுகிறவனும் அவன் அழிக்கிறவனும் இருக்கிறான். ஆனா இயேசு பார்த்தாரு, நான் வந்தா தான் என் பிள்ளை நல்லா இருப்பான். அல்லேலூயா. என பலவான ஒருத்தர் இருக்கிறான், அவன் நம்மளை காட்டிலும் பலவானா இருக்கிறான், இல்லையா? நம்முடைய பலனை திருடிடுவான், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடிடுவான், சுகத்தை திருடிடுவான், எல்லாத்தையும் திருடிடுவான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இல்ல இல்ல, நான் என் பிள்ளைக்கு நான் போகணும். அல்லேலூயா. நான் வந்தா என் பிள்ளையை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோடு நீங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத பிசாசு திருட முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா ஆண்டவர் கொடுத்த எந்த நன்மையும் யார் திருட முடியாது? பிசாசு திருட முடியாது. ஏன் திருட முடியாது தெரியுங்களா? அவனுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம், கெப்பாசிட்டி அவனுக்கு இல்லவே இல்லை. பலவீனம் வரலாம், சுகவீனம் வரலாம், நன்மை குறைவது போல இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒருத்தன் இருக்கிறான், ஆனா நான் போய் என் பிள்ளைய நான் காப்பாற்றணும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் கை கொடுக்கணும், என் பிள்ளைய நான் உயர்த்தணும், என் பிள்ளைக்காக நான் வரணும்னு சொல்லி வந்து அவர் என்ன செஞ்சாரா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற எதுக்குமே அவன் வரமாட்டான். அவன் வர்றதெல்லாம் அதுக்குதான். வாசி. நானும் வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்னா, ஜீவன் உண்டாகணும், அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். அல்லேலூயா. அவர் பார்க்கிறார், சங்கர் பிரதரை பரலோகத்துல இருந்து பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்னா, நான் அந்த ஜீவன், நான் உள்ள இருக்கிற சங்கர் பிரதர் பரிபூரணம் அடையணும்னு பரலோகம் பார்க்கிறார். அல்லேலூயா. குமாரனா இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அப்படிதான் நம்ம ஒவ்வொருவர்களையும்
நம்ம கிறிஸ்டியனை பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கிறாருன்னா, அவர் சொல்றாரு, என் புள்ள நான் அவளுக்குள்ள இருக்கிறேன், அவ எப்படி இருக்கணும், பரிபூரணம் இருக்கணும். ஆனா பிசாசு ஒருத்தர் அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஓ இதெல்லாம் அவன் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது அழிக்கணும், எப்படியாவது திருடணும், எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு அவன் பார்க்கிறான். அப்ப அவன் என்ன செய்வான் அப்படின்னா, 10:1 வாசிங்க, 1-2 வசனம் வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய். அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா உண்மையாகவே நிச்சயமாகவே இல்லையா, ஒரு காரியம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத அப்படியே என்ன செய்யறாரு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும். இவனுக்கு இன்னொரு பேர் என்னது, கள்ளனும் கொள்ளைக்காரனும். முதல் எப்படி வாசித்தோம், திருடன் இல்லையா. அப்ப ஏகப்பட்ட பேர் அவனுக்கு தந்திருக்கு, நிறைய இருக்குது. அப்ப இவர் சொல்றாரு, வேறு வழியாய் வருகிறவன் இவன் எப்படி வரமாட்டான் அப்படின்னா, வாசல் வழியாக நேர் வாசல்ல ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். உங்ககிட்ட நேரா வந்து சரியான பதில பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். வேறொரு வழியை சொல்லுவான், வேறொரு பாதையை சொல்லுவான். ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சொன்னா, இருக்கிறதா இருந்தாலும் அவன் வேறு வழியாக வந்து என்ன செய்யறான், அவன் வஞ்சிக்கிறவனாய். இப்போ கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் நடத்துறதெல்லாம் சரியா, உன் ஜெபம் எல்லாம் சரியா, உன் வசனம் எல்லாம் சரியா? பிசாசு சொல்லுவான், நீ கேட்கிற வசனம் எல்லாம் சரியா, நீ போற பாதையெல்லாம் சரியா அப்படின்னு சொல்ல. வசனம் சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன். பிசாசு வேறு வழியாக ஏறி வருவான். நியாயத்தின்படி அவன் பேச மாட்டான். என்ன நியாயம் இருக்கும் அதை எடுத்து அவன் சொல்ல மாட்டான். அவன் வேறு வழியாக அவன் வருவான். அவனுக்கு தெரியும் வேறு வழியாக இந்த ஆட்டுக்குள்ள எப்படி நுழையிறதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் வேறு வழியாக நீங்க வாசலை திறந்து வச்சிருக்கிறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. வாசல் எங்க, இங்க இருக்கும்போது நேர் வாசல், ஆனா வெளியில போகும்போது ஜன்னல் வழியா வருவான், உள்ள இருந்து வருவான். அவன் எப்படி வேணாலும் வருவான். அவன் வழியை உண்டாக்கி கூட வைப்பான். நமக்கா வழி என்ன செய்வான், உண்டாக்கி அவன் வைப்பான். நம்ம பலவீனப்பட்டவர்களா இருந்தோம்னா, நம்ம வீக்கா இருந்தோம்னா, ஆவியில நம்ம சரியா இல்லாட்டி அவன் கண்களின் மூலமாக கிரியை செய்வான், சுயத்தின் மூலமாக கிரியை செய்வான், பெருமையின் மூலமாக வேலை செய்வான். இதெல்லாம் வேறு வாசல். இதெல்லாம் என்னது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது வேறு வாசல். எனக்கு யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவன் சொன்னானா அது என்னது, வேறு வாசல் இல்லையா. பெருமை வேற வாசல், கண்களின் இச்சை வேற வாசல், மாம்சத்தின் இச்சை இல்லையா வேறு வாசல், வாயில பேசுகிற வார்த்தைகள் வேறு வாசல். எல்லாம் என்ன செய்வான், வேறு வழியாக என்ன செய்வான், உள்ள வருவான். அவனுக்கு என்ன, நமக்கு எப்படி நீங்க திறக்கிறீங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரம். அப்ப நாவில எதை நீங்க சொல்றீங்களோ அந்த வழியாக உள்ள என்ன செய்வான் ஒரு பிசாசு. எந்த வழினாலும் என்ன செய்வான். ஆதாம் தோட்டத்துல ஆண்டவர் சொன்னதெல்லாம் காது கொடுத்து என்ன செஞ்சான், கேட்டுக்கிட்டே இருந்து அவர் போன உடனே எல்லாம் காதுக்குள்ள வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து மாத்தி சொல்லிட்டான். மாத்தி சொல்ற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யாரோட இருக்கிறீங்க, பிசாசோட இருக்கிறீங்க. ஒரு காரியம் இப்படிதான் நடந்துச்சுன்னு நீங்க சரியா சொன்னீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு நீங்க நிரூபிச்சுக்கணும். ஆனா மாத்தி சொன்னீங்கன்னா பிசாசுடைய கிரியை எனக்குள்ள என்ன செய்து நடந்ததை சொல்லுங்க, அது ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா மாத்தி இல்லாத பொல்லாத நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு தான் அந்த வேலையை செய்யறவ. பிசாசு நமக்குள்ள என்ன செய்யலாம், எனக்கு நாமே நாம் நிதானிக்கணும். எனக்குள்ள பிசாசு இருக்கு. அப்ப பிசாசு அங்க ஏதேன் தோட்டத்துல அவன் ஆண்டவர் சொல்றத போல சொல்லிட்டு கொஞ்சம் மாத்திட்டான். அப்படியே சொல்லி கொஞ்சம் மாத்திடுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க, மாத்தி விட்டுருவாங்க. ஆனா அது பிசாசுடைய கிரியை. அது நமக்குள்ள நடக்காதபடி என்ன செய்யணும், நம்ம பார்த்துக்கணும். நம்ம வசனம் சொல்லுது, வேறு வழியாய் இல்லையா, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரமா இருக்கிறான். இரண்டாம் வசனம், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாய்
வாசல் வழியா நேர்கோட்டில் வந்து ஆண்டவர் நிற்பார். நேர் வழியாக அவர் வந்து அப்படியே சுத்தி வளைச்செல்லாம் வந்து பேச மாட்டார். தாவீதே, நீ பாவம் செஞ்சுட்ட, உரியாவின் மனைவி என்ன பண்ணிட்ட, நீ எடுத்துக்கொண்ட, உரியாவை அநியாயமா கொன்னுட்ட, நேர் வாசல், நீ பாவம் செய்யற, உன் பாவத்தை இன்னைக்கு விட்டுரு, நீ விபச்சாரம் செய்யற, வேசித்த, நேர் வாசல், நீ மனம் திரும்பாம இருக்கிற, நீ மனஸ்தாபப்படுற, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுற, அவங்களை பத்தி அநியாயமா சொல்ற, நேர் வாசல் உங்ககிட்டயும் சொல்லுவார். நீ போய் மனம் திரும்பு, நீ இப்படி நடக்காத, நேர் வாசல். ஆண்டவர் ஒருபோது சுத்தி வளைச்செல்லாம் பேச மாட்டார். ஏன்னா அவர் நியாயாதிபதி, அவருக்கு யாருக்கும் பயப்பட வேண்டியதே. ஆனா அவரும் நேர்மையானவர். ஹல்லேலூயா. அவருடைய நீதி தவறாது, அவர் நீதியாக பிரவேசிக்கிறவர். அதனாலதான் அன்னைக்கு ஆதாம் ஏவாள்கிட்ட அவங்க பாவம் செஞ்சோம்னு சொன்னாரு, இந்த பாவத்துக்கு பரிகாரியாக பிசாசே அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்கு. நேர்கோடு தான். நேர்கோட்டுல வந்தாரா? எத்தனை பார் குதிங்கால அவன் நசுக்கிறான். ஆண்டவர் தலையை நசுக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் நேர்கோடு. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் நேராக சிலுவையின் பாதை வரைக்கும் பரலோகம் வரைக்கும் நேர்மையாகவே அவர் கடந்து போனார். அவருடைய நீதி ஒரு நாள் தவறல, பூமியிலையும் தவறல, வானத்திலையும் பூமியிலையும் எங்கேயும் அவருடைய நீதி தவறவே தவறாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறதுக்காக உங்க நீதியை ஆண்டவர் மாற்ற மாட்டார். நீங்க கர்த்தருக்கு சரியா இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் நேர்கோட்டிலேயே நியாயந்திருப்பார், தவறா நியாயந்திருக்க மாட்டார். யாரா இருந்தாலும் சரி, ஐயோ இவன் ஊழியக்காரன் ஆயிட்டானே, இவன் விசுவாசி ஆயிட்டானே, கொஞ்சம் மாத்திக்கிடுவோம், அதெல்லாம் செய்ய மாட்டார். சவுலா இருந்தாலும் சவுலை கர்த்தர் எச்சரித்தார். சவுலே, நீ செய்யறது தப்பு, அவனுடைய ராஜ்ய பாரத்தை விட்டு நான் அவனை விலக்குகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவன் ராஜாவாயிட்டானே, இப்படி நின்னானே, அப்படி நின்னானே, நான் தானே தேர்ந்தெடுத்தேன், நான் தானே இந்த ராஜாவே அவனுக்கு கொடுத்தேன், ஆண்டவர் தான் அவனை தேர்ந்தெடுத்தார் இல்லையா? ஆனா நேர்கோடு தான், நேர்கோட்டில் நியாயம் திருத்தார். தாவீது சில இடத்துல பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படல, நேர்கோட்டில் குடும்பத்துக்கும் சிலது கடந்து போயிடுச்சு இல்லைங்களா? அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவரும் பாடுகளின் வழியா கடந்து போனார். பிசாசை நியாயம் தீர்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ன தீர்ப்பை கட்டளையிட்டாரோ அதே நேர் வழியாகவே சிலுவையிலே அவர் வந்து மரித்தார். எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க, ஒன்றுக்கும் அவர் அஞ்சாதவர். எல்லாம் நினைச்சிட்டாங்க வாய் பேசல பயந்துட்டாரு நினைச்சாங்க. அவரெல்லாம் பயப்படவே. ஏன்னா அவர் ஊன்னு சொன்னாலே எல்லாம் கீழே இறங்கிடும் இல்லைங்களா? கெத்செமனே தோட்டத்துல இயேசு யாருன்னு தெரியாம பிடிக்க போற நேரத்துல ஆண்டு சொன்ன நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அத்தனை பேரும் பின்னாடி போய் விழுந்துட்டாங்க. முன்னாடி விழுகல, பின்னாடி போயிட்டாரு. பின்னாடி போயிட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வாய் திறவாத பொழுது ஒருத்தன் அடிக்கிறான், என்னென்னமோ பேசுறான், நம்ம பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றான். கர்த்தர் அமைதியா இருக்கிற இல்லைங்க, நியாயம் தீர்த்துருவார். நம்ம கவனமா நடக்கணும். நேர் வழியாய் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளுக்கு மெய்ப்பனா இருக்கிறார். நீங்களும் நானும் எப்பொழுதும் தேவனுக்கு நேர் பாதை முக்கியம், நேர் வழி முக்கியம். மாறுபாடான வழிகள் நமக்கு தேவை கிடையாது. மாறுபாடான வழியில் நடக்கிறவனோ அவன் தாறுமாறானவர்களை பேசுகிறவான், தாறுமாறான வழியிலே நடந்து போவான், கடைசியில் அவன் வழியை விட்டு விடுவான். அப்ப ஆண்டு சொன்னாரு, வேறு வழியாக ஒருத்தவர் தான், ஆனா நானும் எப்படி வரேன்? வேறு வழியா பிசாசு வானா, நான் எந்த வழியா வர்றேன்? வாசல் வழியாக, நேர் வழி, சைடுல இருந்து உள்ள, எங்க இருந்தோ வரல. அவர் சொல்லுகிறாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்டா நான் உனக்குள்ள வருவேன் இல்லையா? நீ பாவத்தை அறிக்கையிட்டா நான் உனக்குள்ள வருவேன். எனக்காக நீ மரித்தார், எனக்காக உயிர் தந்தார், எனக்காக மறுபடியும் நீ வருவேன்னு சொன்ன நான் உன்னை ரட்சிப்பேன். நான் நேர் வழிதான். இயேசு பக்க வழியாய் வரமாட்டார், அவர் நேர் வழியாக அவர் வந்து நிற்பார். ஏன்னா நேர் வழியாக வந்து வசனம் சொல்லுது, கதவை தட்டுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய கதவை தட்டுறாரு? அல்லேலூயா. உங்க கதவை தட்டுறாரா? அவர் வந்து எல்லா நேரத்திலையும் தட்டுவார். நீ கண்ணீர் வடிக்கும் போது தட்டுவார், புலம்பும் போது தட்டுவார், வேதனை இருக்கும் போது தட்டுவார், ஒருத்தரும் இல்லாத நேரத்தில் தட்டுவார், பாவம் செய்யும் போது தட்டுவார். எல்லா நேரத்திலையும் பக்க வழியாய் அல்ல, நேர் வழியாக வந்து தட்டுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் ஒருவருடைய வாசல்ல போய் கதவை என்ன செய்யறேன்?
தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு உள்ள வந்து பிரவேசிப்பேன். உள்ள வந்து அவனோட வாழ்வார். அல்லேலூயா. உங்க கதவை ஆண்டவர் தட்டினா திறந்துருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தட்டுறதுன்னு எப்ப தெரியுமா? உள்ள தட்டுவார். தம்பி, தவறான வழியில போயிட்டேன், ஜெபம் இல்லாம இருக்கிற, வேதத்தை வாசிக்காம இருக்கிற, அங்க தப்பா பேசிட்ட, இங்க நேர்மையா நடந்துக்கோ. கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க கதவை திறந்து உள்ள விட்டுறணும் ஆண்டவரை. ஆண்டவரே, நான் எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் அந்த சொல்றாரு. கடை வாங்கிட்ட, இனி கடை வாங்க கூடாது, நேர்மையா நடக்கணும். தட்டுவாரு. கதவை திறந்து கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த கடன் எல்லாம் நான் வாங்கிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆண்டவர் கட்டக்கூடிய பலனை தருவாரு. ஆனா சொல்ற, திரும்ப கடன் வாங்காத. அல்லேலூயா. வாங்கக்கூடாது. அடுத்தவங்களை தவறா பேசுற, தட்டுவாரு, மன்னிப்பு கொடுப்பாரு. ஆனா திரும்ப இன்னொருத்தவங்களை தவறா என்ன செய்யாத, பேசாத. உள்ள வந்து பிரவேசிப்பார். உன் குடும்பத்தை எப்படி நடத்துற, கீழ்ப்படி அப்படின்னு பேசுவார். கீழ்ப்படியாட்டினா ஒன்னும் பண்ண மாட்டார், அமைதியா இருப்பாரு. ஆனா காலங்கள் வரும் பொழுது நாம் நிறைய இழந்து, அவருக்கு நஷ்டம் இல்ல, நாம் நஷ்டப்பட்டு போயிடும். அவர் ஆசீர்வதிக்கதான், அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது அவர் குறையவே குறையாது. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம நஷ்டப்பட்டு போகிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நேர் வழியாய் பிரவேசிக்கிறார், இயேசு பிரவேசிக்கிறார். நீங்களும் நானும் நேர் வழியாக வரணும், பக்க வழியாக அல்ல. பக்க வழியான ஐடியாக்கள் அல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 3ஆம் வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவிகொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, பக்க வழியாய் வேற ஒருத்தன் வந்துட்டான், ஆனா நான் வந்து வாசல் வழியாக நான் பிரவேசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் தான் ஆட்டுக்கு மேய்ப்பன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு மேய்ப்பன். ஆண்டவர் தான் உங்களுக்கு மேய்ப்பர். அவர் தான் உங்களுக்கு கடவுள். அவர் தான் உங்களுக்கு இறைவனா, எல்லாமே அவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவர் பேசுறது உங்க காது கேக்குதா? கேக்குதுங்களா? ஆண்டவர் பேசுறது உங்க காது என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவர் எப்பொழுதும் பேசுவார். மகனே, நீ தவறான வழியில போற சொல்லி கொடுப்பார். வண்டியை ஓட்டும் போது சொல்லுவாரு, கொஞ்சம் ஸ்பீடா போற, ஸ்பீட் என்ன செய்யும் சொல்றாரா? பேசியிருக்கிறாரா? என்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா. கொஞ்சம் பொறுத்து போட்டு சொல்லுவார். இல்லைங்க சில நேரம் இப்ப இப்படி வர்றான், இவன் பின்னாடி போகாத, சீக்கிரம் முன்னாடி போயிருந்துவார். வழியில மட்டும் இல்ல, பாதையிலே குடும்ப காரியங்கள் எல்லாத்திலையும் சொல்ல வெயிட் பண்ணுவார். ஆனா சில நேரம் நான் கொஞ்சம் முன்னாடி என்ன செஞ்சாரு, அவர் சொல்லுவார், நீ கொஞ்சம் நிக்கணும்னு சொல்லி நின்றுவாங்க. மனிதர்கள் தான் இல்லையா, நம்ம வந்து முன்ன பின்ன இருக்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மளை நடத்தும். அப்ப அவர் சொல்றாரு, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிட்டு எங்க நடத்துறாரா? வெளியே. வெளியேனா எங்க நடத்துறாரு? சங்கீதம் 23:1 23:1 கர்த்தரே மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுல நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையில. அப்ப வெளியே எங்க புல் இருக்குது, மாட்டுக்கு எங்க புல் இருக்குது, எங்க இந்த ஆடு நல்லா வளரும், எங்க இந்த ஆடு கொண்டு போனா இதுக்கு தண்ணி கிடைக்கும், தாகம் தீர்க்கும், வேதனை மாறும், வியாதி மாறும், போராட்டம் மாறும். ஆண்டு சொல்றாரு, நான் கேட்ட சத்தத்தை கேட்டுச்சுன்னா ஆண்டு சொல்ற பெயர் சொல்லி கூப்பிட்டு நான் அவர்களை மேய்ச்சலுள்ள அண்டையிலே கொண்டு போய் நடத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துறாரா? ஆண்டவர் சத்தத்தை கேட்கறீங்களா? வாசலை திறக்கிறீங்களா? அவரை திறந்தீங்கன்னா அவர் ஒரு நாளும் புல்லே இல்ல இடத்துக்கு கொண்டு போக மாட்டாரு, மேய்ச்சலை கண்டடைய செய்வார். அல்லேலூயா. உங்களை நஷ்டப்பட விட மாட்டார், ஆசீர்வாதத்துக்கு நேரா கொண்டு போவார். உங்களை பலவீனப்பட்டு விட மாட்டார், உங்களை கர்த்தர் பலத்துக்கு நேரா கொண்டு போவார். அல்லேலூயா. சங்கீதம் 91:1 வாசிங்க. அதெல்லாம் மனப்பாடமா தெரியும். பைபிளை திருப்பாம டக்கு சொன்னீங்கன்னா, மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய வாசல் ஆண்டவர் இந்த கூடாரத்துக்குள்ள வந்துடணும். அது வந்துட்டீங்கன்னா சங்கீதம் 23:1 என்ன சொல்லுது? முதல்ல மேய்ச்சல் அண்டையில் என்ன செய்வாரு? நாங்க நடத்துவோம்.
சங்கீதம் 91:1 சொல்லுது, அவருடைய மறைவுக்கு கீழாக நம்ம வந்துடணும். மேய்ப்பன் நடத்துகிற அந்த கூடார தண்டையில இருந்தீங்கன்னா கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுது, பகலில் பிறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடு கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஒரு பக்கத்துல பைபிள் பார்க்க கூடாது, ஒரு பக்கத்துல 1000 பேரும் வடபுறத்துல பைபிளை பார்க்க கூடாது. பைபிளை பார்த்து சொல்றீங்க தோறும் அணுகாது உன் கண்களால் பலனை. சரி போதும். அதனால இதெல்லாம் தெரியும், வசனம் எல்லாம் மனப்பாடமா சரி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா பகலில் பிறக்கும் பம்பு இருளின் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரம் உன்னை என்ன செய்யாது, அணுகாது. 91:16 நீடிய நாட்களெல்லாம் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பார். அல்லேலூயா. இந்த தெய்வம் சொல்றாரு, நீடித்த நாட்களாய் அவனை நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காமிப்பேன். அல்லேலூயா. அன்பு நிறைந்த தெய்வம். அல்லேலூயா. 23:6 வசனம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையின் கிருபையோ என்னை தொடரும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யும், நன்மை கிருபையும். நீங்க கர்த்தருடைய வாசலுடைய திறந்து கதவை திறந்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா போராடுறீங்கன்னா இன்னும் வாசல் சரியா திறக்கல. அவர் உங்க பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. வசனம் வாசிங்க, 13 வாசிங்க மறுபடியும். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறார், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே அந்த சத்தத்தை அறிஞ்சிருந்தா ஆண்டு உங்களை வெளியே கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. ஏன்னா வேறொருத்தனும் சத்தம் போடுவான், வேறு வழியா வந்து ஒருத்தர் என்ன செய்யறான், அந்த ஆட்டுக்கு சத்தத்தை கூப்பிடுறான் பெயர் சொல்லி. எந்த சத்தத்தை நீங்க கேட்கிறீங்க, எந்த சத்தத்தை நம்ம கேட்கணும்? தூக்கத்துல எழுப்பி தம்பி எந்திரி, வேற சத்தம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேய்ச்சலை கொண்டு போகாது, உங்க ஜீவனை கொண்டு போறதுக்கு அவன் வழி செய்யறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்கும் அல்ல வேறொன்றுக்கு வரமாட்டான். எங்க இருந்தீங்கன்னா வேறு வழியாக ஒரு சத்தத்தை கேட்கறீங்களா, பைபிள்ல இருக்கிற சத்தத்தை இல்லாம வேற ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? கோபம் அநியாயமா ஒருத்தர் என்ன செய்யும், அவர் அப்படி இவர் இப்படி எதையாவது ஒண்ணு உங்களை அதெல்லாம் சரியில்லை அப்படி சொன்னா வேற சத்தம். உன் வாழ்க்கை இப்படியே இருக்காது, பரவாயில்ல வேற சத்தம். ஆனா கர்த்தர் நேர் வழியாக வாசல் வழியாக தான் பிரவேசிப்பார். அவர் பிரவேசித்து அவர் மேய்ச்சல் அண்டையிலே அவர் வழி நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே வழி நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு அதை ஜெயம் கொடுக்கிற அளவுல கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார், என்னை தைரியப்படுத்த அவர் வல்லவரா. எத்தனை பேர் நம்ம தாண்டி வந்துட்டோம் இல்லையா? இங்க எத்தனை பிரச்சனையை நம்ம தாண்டி வந்துட்டோம். ஏன் அப்படின்னா அந்த நேர்வழியாய் சத்தத்தை கேட்டபடினால. அந்த நேர்வழியாய் கேட்கிற சத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா? உன்னதமானவரின் மறைவுக்குள்ள நீங்க வாழ்றீங்களா? அந்த மறைவுக்குள்ள இருந்தீங்கன்னா அநேக ரிவார்ட கர்த்தர் வச்சிருக்கிறார். பகலில் பிறகு அம்பு ஒண்ணும் பண்ணாது, இரவில் நடமாடு ஒண்ணும் பண்ணாது, எல்லா வாதமும் கூட என்ன செய்யாது, அணுகாது. ஒரு பக்கத்துல 1000 பேரும் ஒரு பக்கத்துல வலதுபுறத்துல 10000 பேர் வந்தாலும் வருக. 15 வசனம் 91:15. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்த. ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு இருப்பார் இல்லையா? அன்பு நிறைந்த தெய்வம். ஒரு நேர் வழியா எல்லாம் இருக்குது அவர்கிட்ட, ஆனா நேர் வழியா நீங்க வரணும். ஆண்டவரே, தாவீது சொன்ன உடனே நேர் வழியா தாவீது பிரவேசிச்சிட்டார். என்னை மன்னிச்சு ஆண்டவரே, சரண்டர் ஆயிட்டார் இல்லையா? சரண்டர் ஆயிட்டார். முதிர் வயது கடைசி வரைக்கும் பூரண வயதுள்ளவராய் கர்த்தருடைய பிள்ளையாக மனம் திரும்புதல் முக்கியம். தவறு செய்யறது இயற்கைதா, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மனம் திரும்பும். மனம் திரும்பினா ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கு. மனம் திரும்பும், லிட்டரலா மனம் திரும்பும், மாய்மானமா இல்ல. உண்மையா மனம் திரும்பணும்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு?
ஆசீர்வாதம். அப்ப வசனம் சொல்லுது பெயர் சொல்லி கூப்பிடுவார். என்ன செய்ய எப்படி கூப்பிடுவாரு? கர்த்தர் சத்தத்தை நீங்க கேட்கணும். உங்க பேரை சொல்லுவார். உங்க பேரை சொல்லி கரெக்டா கூப்பிடுவார். சாமுவேலை கூப்பிட்டார் இல்லையா? சாமுவேலை கரெக்டா கூப்பிட்டார். சின்ன தம்பி அப்படிலாம் கூப்பிடல இல்லையா? எப்படி கூப்பிட்டாரு? சாமுவேலை. சாமுவேல்கிட்ட சொன்னார் சவுல் தவறு செய்யலாம் இல்ல. ஏழினாலும் சவுல் ராஜ்யபாரத்துல அநேக தடவை அவன் ஆனா எச்சரிச்சும் கர்த்தருடைய இதை மீறிக்கிட்டே இருந்தான். சாமுவேல்கிட்ட சொன்னாரு, இவன் நிறைய சொல்லிட்டேன், இவன் மாறல, இவன் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். யார் ஆண்டவரே? சத்தம் கேட்கணும். இல்ல காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன். அவன் பேர் என்னது? தாவீது. உங்க பேரை சொல்லுவார். மாத்தி எல்லாம் பேச மாட்டேன், கரெக்டா பேசுவார். நான் சொல்லியிருக்கேன், நான் காட்டுக்குள்ள நடந்து போகும்போது என் பேரை தெளிவா சொல்லுவார். யாருக்கும் என் பேரு தெரியாது. கரெக்டா சுத்தி முத்தி பார்ப்பேன். ஒரு தடவை ரெண்டு தடவை தனிமையா அந்த காட்டுக்குள்ள நடந்து போவேன். எங்க வீட்டுக்கு போறதுனா எத்தனையோ தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கேன். திரும்பி பார்ப்பேன். ஏன்னா பாட்டு ஜபத்துல தான் போயிட்டு திடீர்னு கூப்பிடுவாரு. பதில் வராது எனக்கு, ஆனா பேரை சொல்லி கரெக்டா கூப்பிடுவான். நான் பார்த்த கடவுள். இப்ப தேவன் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஒவ்வொருத்தருடைய பேர் என்னவோ மாத்தி கூப்பிட மாட்டார், மாத்தி இன்னொரு பேர் வைக்க மாட்டார், கரெக்டா சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப அந்த சத்தம் உங்க காதுல என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கணும் வரதான் நீங்க எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும்? ஆனா நேரு வெளியில கதவை விட்டு என்ன செய்யணும்? உங்க தட்டுற கதவை இங்க கேட்கணும். இங்க பேர் சொல்லும் போது கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு, நீங்க கேட்கணும். கேட்டு மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்குமா? அடுத்த 4ஆம் வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே வந்த பிறகு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிகிறபடினால் கர்த்தருக்கு பின்னாடி நாம செல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டும்போது திறந்து வெளியே விட்டுருவாரு. வெளியே விடும் பொழுது சொல்லுவாரு, எப்படியோ போ அப்படின்னு விட மாட்டார். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை சரியான இடத்துக்கு நான் கொண்டு போவேன், என் பின்னாடியே வான்னு சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பின்னாடி போறீங்களா? கர்த்தருக்கு பின்னாடி சிலுவையை சுமந்து கொண்டு போனீங்கன்னா கர்த்தர் உங்களை மேய்ச்சல் அண்டையில மட்டுமில்ல, நேர்வழியாய் பரலோக ராஜ்யம் வரைக்கும் உங்களை கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. பக்க வழியாக பிசாசு வைத்திருக்கிற நரகத்துக்கு அவன் கொண்டு போயிடுவான். அந்த சத்தத்தை நீங்க கேட்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஊழியக்காரன் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாய் நடந்து போகும் பொழுது முன்னாடி போகாதீங்க, அவருக்கு பின்னாடியே வாங்க. என்ன சொன்னாலும் கர்த்தர் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது எங்க போறதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் அவர்களை நடத்த 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 மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தி கொண்டே வந்துச்சு. அது நிற்கும் போது நிற்பாங்க, புறப்படும் போது புறப்படுவாங்க. கர்த்தர் சொல்லும் போது செய்வாங்க. கீழ்ப்படிந்தவங்க கானானுக்கு போயிட்டாங்க, கீழ்ப்படியாதவங்க கானான்ல வனாந்தத்திலேயே அழிஞ்சு போயிட்டாங்க. அவர் நேரு வழியா மட்டும்தான் பிரவேசிப்பார். ஐயோ, இத்தனை ஜனத்தை நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணனே, இவ்வளவு பேர்த்த கொண்டு வரணும்னு நினைச்சனே, இல்ல அவங்களை கெடுத்து கொண்டாங்க. ஆனா ஜோசுவாவும் காலேபும் எத்தனை பேர் போனாங்க? 2 பேர். எவ்வளவு பேர் புறப்பட்டாங்க? 6 லட்சம் புருஷர். அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் போனாங்க? 2 பேர். லட்சம் இங்க இருக்கு, 2 பேர் இருக்கு, நம்பர்ல 2. அப்ப இந்த கிறிஸ்துவ பாதை எவ்வளவு கடினம் என்பது மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா நேர் வழியாய் பிரவேசிச்சா எவ்வளவு பத்தி உள்ள கொண்டு போயிடுவார். இல்ல அப்படின்னா நீங்க வரவே முடியாது. எப்படினாலும் காலை பிடிச்சி தொட்டி போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கேட்டு அளவு பண்ணவே பண்ணாது. ஏன்னா அவர் சொன்னாதான் திறக்கும். கானான் இங்கதான் இருக்குது இல்லையா? எகிப்தும் கானானும் இங்கதான் இருக்குது. என்ன போக முடியல பாத்தீங்களா? பரலோகத்தை விட்டுருங்க, இது நடந்து போற பாதை தான், மாமிசமா நடந்து போயிடலாம் என்றாக முடியும். வனாந்தரத்திலே அழிஞ்சிட்டான். ஏன்னா
நீங்களும் நான் இந்த உலகத்துல நடந்தாலும் தேவ சமூகம் ஒண்ணு நம்மளோட நடக்குது. அல்லேலூயா. தேவ சமூகம் உங்களோட நடக்குதா? தேவ பிரசனம் உங்களோட நடக்குதா? பூமியில நடந்தாலும் மேய்ச்சல் இடத்துக்கு நீங்க கடந்து போகணுமா இருந்தா அந்த பிரசனத்துல நீங்க வாழ பார்க்கணும். அல்லேலூயா. தேவ சத்தம் உங்க காதுகள்ல என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும். இந்த மெய்ப்பன் உங்களுக்கு முன்னாடி தான் போவார். அல்லேலூயா. மெய்ப்பனை தட்டி விட்டுட்டு முன்னாடி என்ன செய்யாதீங்க, போகாது. உங்களுக்கு பாதை தெரியாது. ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினால வழி நடத்துறார். ஏன்னா மெய்ப்பனை நடத்துகிற மெய்ப்பன் பரம தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அவர் நம்மளை முன்னாடி கொண்டு போய்வார், சரியா கொண்டு போய்வார். தவறா இருந்தாலும் பரவாயில்ல, அது அவருடைய பொறுப்பு. ஆனா அவர் வசனம் சொல்லுது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு ஏன் முன்னாடி நடந்து போறாரு? சரியான பாதை. வழியில என்ன இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு குழி வெட்டி இருக்குதா? பிசாசு குழி வெட்டி வச்சிருக்கிறானா? பாதாளத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறானா? பாவத்தை முன்னாடி வச்சிருக்கிறானா? எதையாவது ஒண்ணு விஷ பாம்புகள் பூச்சிகள் இருக்குதா? இந்த மெய்ப்பனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அந்த மெய்ப்பன் நமக்காக அவர் எல்லா காயங்களை முன்னாடி போய் பட்டுட்டார். ஏன் முன்னாடி நடந்து போனா தெரியுங்களா? சிலுவையில என் மகன் முன்னாடி போனா இந்த அம்பு தாங்காது. அந்த பரலோகத்துல பார்த்தா என் மகன் முன்னாடி அனுப்பிட்டேன்னா அந்த பிசாசு என்ன செய்வான்? கொண்டுருவான். இவர்கள் அடிக்கிற அடிய மகன் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் முன்னாடி போயிட்டு அடிய வாங்கிக்கிட்டார். கண்ணத்துல ஒருத்தன் ஓங்கி அறையலாம், முன்னாடி போயிட்டாரு. முன்னாடி போய் அடி வாங்குறாரு. யாரு அடி வாங்க கூடாது? என் மகன் அடி வாங்க கூடாது. கையில ஆணி, நீயா கிறிஸ்து? முன்னாடி போய் அடிய வாங்கிட்டாரு. சொன்னாரு, என் மகன் அடி வாங்க கூடாது. உங்களை என்னையும் நினைச்சுதான் அந்த கடைசி வரைக்கும் ஒருத்தன் விழா இரும்புல குத்துகிற வரைக்கும் கூட அவன் நினைச்சு பார்த்தான், என் பிள்ளை அடிய வாங்க கூடாது. ஆனா இன்னும் நம்ம யார் சத்தத்தை கேட்கிறோம்? இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு சிலுவையில கடந்து போயும் பிசாசு எதையோ ஒண்ணு சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க. அந்த சத்தத்தை இன்னமும் கேட்டுக்கிறதா இருக்கிறோம். பக்க வழியா வர்றான், நேர் வழியா கூட வர்றதில்லை. குழிய வெட்டி வச்சிருக்கிறான், தவறான பாதையை காதுல சொல்றான், இருதயத்துல சொல்றான். ஆனா இயேசு பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாரு. கல்லர் கையிலே அடிபட்டவரை போல அவருக்கு அடி வாங்குறது மட்டுமல்ல, தூஷண வார்த்தைகளினால வாங்கி கொண்டார். நீங்களும் நானும் போய் வாங்கணும். மரணம் தான் நமக்கு கெரின்ற இடத்துல மரணத்தின் கோலமாக அங்கே கதறுகிறார். அவர் முன்னாடி போய் அந்த மரணத்தின் சாத்தானுடைய கரங்களிலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதாவே, ஏன் என்னை மறந்து, ஏன் என்னை? ஏன்னா அவர் நினைச்சு பார்த்தாரு, நான் முன்னாடி போகணும், என் மகன் போக கூடாது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைந்து கொண்டு வெளியேறிந்த கோலமாக சிலுவையில வெற்றி சிறந்தார். நீங்களும் நானும் போக வேண்டிய இடத்துல முன்னாடி கடந்து போனார். ஏட்ட திறந்துட்டாரு. ஆடு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பார்த்தா என் ஜனத்தை ஆட்டை கொண்டுருவாங்கன்னு சொன்ன உடனே பிதா கிட்ட சொன்னார், நான் போறேன்ப்பா. நமக்கு முன்னாடி போயிட்டார். ஏன்னா நீங்கள் நானும் மேய்ச்சலை கண்டடையும்படியாக. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஜெபம் பண்ணா விடுதலை வருது, பிசாசு ஓடுறான், வியாதி குணமாகுது, எல்லாம் செய்யுது. இது எப்படி நடக்குது? இயேசு முன்னாடி போனபடினால. அந்த சிலுவையிலே பிசாசு சாத்தானுடைய அதிகாரத்தை எல்லாம் முறிந்து கொண்டபடினாலதான். பிசாசு அவ்வளவு லேசானவன் கிடையாது. அவன் கொடூரனின் ரொம்ப கொடூரம் உள்ளவன். அவன்கிட்ட என்ன இருக்காது? இரக்கமே இருக்காது. இறக்கம்னா நீங்க நானும் பாக்குற இதெல்லாம் இறக்கம் கிடையாது இங்க நடக்கிறது. அவன் ரொம்ப மோசமானவன். ஆனா இறைவனோ இரக்கமுள்ளவராய் ஐஸ்வர்ய சம்பனனாய் அவர் நமக்கு முன்பனாய் கடந்து போனார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வசனம் புரியுதுங்களா? ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கடந்து போனார். அப்ப அவர் சொல்றாரு, அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிகிறபடினால் பின்னாடி வரீங்களா? இயேசுக்கு பின்னாடி வரணும். இயேசுடைய சத்தத்துக்கு வரணும். ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு பின்னாடி வரணும். கர்த்தருடைய சத்தம் தான் முதலாவது. அல்லேலூயா. அந்த சத்தம் உங்க காதுல கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் முன்னாடி என்ன செய்யறாரு? அவர் கடந்து போகிறார். அவருடைய நிழல், அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகும். போனோடனே பிசாசுகள் என்ன செஞ்சிடும்? ஓடி, ஐயோ இந்த மனுஷன் வரானா, இவர் வராரா. நமக்காக இல்ல, யார் வரா நமக்கு முன்னாடி? கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம்
அது மகிமைப்படும். அடுத்த வசனத்தை இன்னொரு 5ஆம் வசனம் வாசிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இன்னொரு பேர் என்னது? அந்நியன். அந்நியன். யாருக்கு? பிசாசு. ஏகப்பட்ட பேர் இருக்கு. அந்நியனுடைய சத்தம் உங்க காதுல வருதா? அந்நியன் பக்கத்து வீடு அவன் இவன் எவனாவது வந்து காதுல பேசுறானா அந்நியன். பிசாசு யாரு மூலமாவது வந்து சொல்லிக் கொடுப்பான். ஒன்றும் சரியில்லையே அங்க ஒன்றும். சத்தத்தை அந்நிய சத்தத்தை கேட்குறீங்களா? இல்ல பிசாசு சொல்லுவாங்க ரொம்ப தூரம் இருக்குது, இவ்வளவு காலம் நீ போயிட்டே இல்ல இந்த சபைக்கு, இனிமே போகாத, உனக்கு ரொம்ப தூரம். அந்நிய சத்தம் எப்படி வேணாலும் பேசுவான். கேட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களை போடுறான்னு அர்த்தம். பக்கத்துல எப்போ ஜெபம் தானே, அங்க போனாலும் ஜெபம் தான், அங்க போனாலும் அப்படி சொல்லி சொன்னா வாழ்க்கை கூட முன்னேற முடியும். ஜெபம் தான் சொல்லுவான். அந்நிய சத்தம். அவன் பேரை இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவான். இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ண. அந்த சத்தத்தை கேட்கறீங்களா? கேட்க இன்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆத்மாவை என்ன பண்ணிடுவான்? விரடிடுவான். அப்ப ஆண்டு சொல்றாரு, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. பிசாசை விட்டு நீங்க என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். திரும்பி கூட என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இயேசுவின் பின்னாடி நம்ம ஓடி போயிடும். ஆண்டவர் எங்க இருக்கிறார்? கர்த்தர் சத்தம் எங்க இருக்குது? என் மெய்ப்பனின் சத்தம் எங்கே இருக்குது என்று சொல்லி கூப்பிடணும். அந்த சத்தம் இந்த சிலுவையிலே சபையிலே சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வருத்தப்பட்டு வாரசம் நீங்கள் எல்லாரும் அந்நியனுடைய சத்தத்துக்கு பின்னாடி இல்ல, ஆண்டுடைய சத்தத்துக்கு முன்னாடி நம்ம ஓடி வந்து விழுந்தோம். அல்லேலூயா. அங்க என்ன இருக்குன்னா 10ஆம் வசனம் வாசிங்க. இப்ப திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வாரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்து. அல்லேலூயா. இந்த மெய்ப்பன் எதற்கு வந்தாரு? அந்த சத்தத்துக்கு பின்னாடி வந்துடணும். வந்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பரிபூர்ண வாழ்க்கை கிடைக்கும். ஒரு நாள்ல கீழே கிடந்தேங்க, இன்னைக்கு நான் மேல வந்துட்டேன். பரிபூர்ண வாழ்க்கை. அல்லேலூயா. கடன்ல இருந்தேங்க, இன்னைக்கு கடன் எல்லாம் மாறிடுச்சு. பரிபூர்ண வாழ்க்கை. கண்ணீர்ல இருந்தேங்க, என் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டுருச்சு. பரிபூர்ண வாழ்க்கை. பிசாசின் பிடியில இருந்தேங்க, இன்னைக்கு என் பிசாசு என்ன தொந்தரவே பண்றது இல்லைங்க. பரிபூர்ணமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஞானம் இல்லாம இருந்தேன், எனக்கு கத்த ஞானத்தை பரிபூர்ணமுள்ள வாழ்க்கை. ஏன் தெரியுங்களா? அடுத்த வசனம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நானே நல்ல மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவன் என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்காக கொடுத்துட்டார் இல்லையா? கொடுத்தனால அவர் யாரு? நல்ல மெய்ப்பன். இன்னைக்கும் கொடுத்திருக்கிறார். எந்த நேரம் வேணாலும் நமக்கு ஓடி வருகிறார். நம்முடைய கரத்தை தூக்கி விட சிலுவையோடு முடியல, இன்னைக்கு நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ஏன் அப்படின்னா, நானே நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு முன்னாடி போகணும். ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்னாடி ஓடி போயிடணும். அந்நியனுடைய சத்தம் காதுல வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு ஓடி வந்துடணும். காதுக்கு இனிமையா இருக்கு அந்நியம் பேசுறது, அங்கனையே உட்கார்ந்துடாதீங்க. காதுக்கு இனிமையா என்ன செய்யும்? இருதயத்துக்கு மதுரமா இருக்கும். உட்காராதீங்க. அது மதுரமா இருக்கும், ஆனா விஷத்தை போல உள்ள என்ன செய்யும்? இறங்கி கொண்டு கொடுக்கும். அந்நியனுடைய வார்த்தை, அந்த ஜீவன் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற தெய்வம். தப்புனா தப்புன்னு சொல்லுவார். அது கொஞ்சம் காதுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா அது முடிவிலே ஜீவனை கொடுத்துரும். அல்லேலூயா. அழிவிலிருந்து தப்பிக்க வச்சிரும். ஆனா பிசாசின் வார்த்தை மெதுவா இருக்கும், ஆனா ஜீவனை நரகத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். அல்லேலூயா. நீங்க நான் எந்த சத்தத்தை கேட்கிறோம்? யாருக்கு பின்னாடி போகிறோம்? ஆண்டவருக்கு பின்னாடி போவோம். அல்லேலூயா. அவர்தான் எனக்கு நல்ல மேய்ப்பன். என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போவார், என்னை மேய்ச்சல் நிலையில நடத்து போவார். மரண இருள் எனக்கு வந்தாலும், போராட்டம் வந்தாலும், அதை தப்பிக்கொள்கிற பலனை கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தொடர்ந்து விசுவாசிக்கணும். இது வந்து ஆரம்பம். இன்னும் நம்ம முன்னேறி போகணும். நம்முடைய சந்ததி முன்னேறணும். அல்லேலூயா. நாளை கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா? கண்களை மூடி நம்ம செபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில வந்திருக்கிற சபையாரை நீர் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே உடைய கிருபையும் சமாதானமும் பலனும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், ஆண்டவரே நீ ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தீரப்பா. அந்த வார்த்தையிலே உடைய சத்தியத்திலே நாங்கள் வளருவோம், உடைய சத்தத்தை கேட்கவும், அந்நியனுடைய சத்தத்தை விட்டு நாங்கள் விலகி போகுவோம். கர்த்தாவே எங்களுக்கு நீ கிருபை தருவீராக. சபையாருக்கு மேல உடைய கிருபையும் உடைய சமாதான பலனும் ஆண்டவரே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தைரியப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஒருத்தரே மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.